இதற்கான இந்த மண்டப ஒழுங்கினை ஏற்பாடு செய்த திரு மோகன் அவர்களுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இங்கே அவருடைய குரலிலே வருகின்ற பாடலையும் கேட்டு மகிழ்வோம். பிள்ளை நீலா இரண்டும் பிள்ளை நீலா, பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, அலை போலவே விளையாடுமே சுகம் நூறாகுமே, மண்ணேறி துள்ளும் மான் போலே. பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா. குற்றல் முறையேது நீ நந்தவனத்தேரு. பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேரு, குற்றல் முறையேது நீ நந்தவனத்தேரு. பழகு பொண்ணு மணி சிரிச்சாவளி மணி, கிளியே கண்ணோரங்கு ஜோரி. பச்சை மல பூவு நீ உச்சி மரத்தேரு, குற்றல் முறையேது நீ தந்தவனத்தேரு. காற்றோடு மலராட காப்புணராட காதோர போலாக்கு சங்கதி பாட. காற்றோடு மலராட காப்புணராட காதோர போலாக்கு சங்கதி பாட. மங்களோடேனும் கொஞ்சம் வரும் மேகம் அங்குதம் தூங்க கொண்டு வரும் நிலவு நான் பிடிச்சு கோயிலே பொங்குயிலே பாட்டெடுத்து தாரே. பச்சை மல பூவு நீ உச்சி மலத்தேரு, குற்றல் முறையேது நீ வந்தவனத்தேரு. அழகே பொண்ணு மணி சிரிச்சாவளி மணி, கிளியே கண்ணோரங்கு ஜோரி. பச்சை மல பூவு நீ உச்சி மலத்தேரு, குற்றல் முறையேது நீ வந்தவனத்தேரு. பூனாற்று முகம் பார்த்து வெண்ணிலான தாழாம தடம் பார்த்து வந்தபடி போக. பூனாற்று முகம் பார்த்து வெண்ணிலான தாழாம தடம் பார்த்து வந்தபடி போக. சித்திரத்து சோழ முத்துமணி மால மொத்தத்தில தாழ ரொக்கமல்ல மாலே வண்ணமான ஒரு எடுத்து
பச்சமலத்தோடு நீயும் ஜீவனம் பேரு குற்றம் குறையேது நீ வந்தவன் பேரு. நன்றி. பாராட்டுகள் நாதன், மிக சிறப்பாக அந்த பாடலை பாடியிருந்தார். பாராட்டுகள். அடுத்து பிரதம அதிதி உரை திரு பெயர் சொன்னாலே எல்லோருக்கும் தெரியும். ஈழம் பத்திரிகையின் ஆசிரியர், தாயகத்தில் ஊடகத் துறைகளோடு பயணித்தவர், தமிழ் மணி பட்டம் பெற்றவர், உலக கோவில் நடாத்துபவர். இப்பொழுது யூடியூப் சேனல் வாயிலாக அவரை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பட்டிமன்ற பேச்சாளர், பாடகர், இன்றைக்கு 25 ஆண்டு காலங்களாக பத்திரிகை ஆசிரியராக கடமையாற்றிக் கொண்டிருப்பவர். அவர் யார் என்றொரு கேள்வி எழுந்தால் உங்கள் எல்லோருக்கும் அறிந்த முகம், இணையதளங்களிலே கண்ட முகம், அவர்தான் இந்த முகம். எங்கே வரவேற்றுக் கொள்ளுங்கள் ராஜகருணா அவர்களை உங்களோடு அரங்குக்கு அழைத்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல விநாயக பெருமானை தொழுது என்றும் எனக்கு அருளை வாரி வழங்குகின்ற என் தலைவன் முருகனையும் சிறந்தாழ்த்தி பணிந்து இந்த பிரபஞ்சத்தின் சக்தியாக எல்லா மொழிக்கும் தாயாக விளங்குகின்ற அன்னை தமிழ்த்தாய்க்கு வணக்கத்தை செலுத்திக் கொண்டு எமது மக்களுக்காக மண்ணுக்காக மரணித்த எமது உடன்பிறப்புகள் அவர்களையும் சிறந்தாழ்ந்து பணிவோடு வணங்கிக் கொண்டு இங்கே முதலில் பிரதம அதிதியாக இருக்கின்ற அண்ணன் அவர்களையும் மற்றும் நூலாசிரியர் அவர்களையும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து கவிஞர்கள் அனைத்து உறவுகளையும் சிறந்தாட்டி வணங்கிக் கொண்டு இங்கே சில விடயங்களை கூற விளைகின்றேன். எழுத்து ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அவசியம், ஏன் இந்த எழுத்து துறை இன்னும் பரிணமிக்க வேண்டும், அந்த எழுத்தின் மூலம் இன்றைய நூலாசிரியர் எண்ணத்தை சொல்ல விளைகின்றார் என்பதையெல்லாம் நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் எழுத்து மனிதனுக்கு மிகவும் மிகவும் புனிதமானது, சிறப்பானது. ஒரு இனத்தின் முன்னோக்கி அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எண்ணத்தை கொடுக்க போகிறோம், எண்ணத்தை செய்ய போகிறோம் என்பதை தொடர்ந்து எமக்காக வாரி வழங்கிக் கொண்டு இருக்கின்ற இந்த பிரபஞ்சம் பல்வேறு நூல்களை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலாக ஒரு அச்சகத்துறை, ஜெர்மன் அச்சகத்துறையில் நான் பணியாற்றிய போது அனைத்து நூல்களையும் நாங்கள் புரிந்து, அதாவது மிஷனுக்கு கொடுக்க முதலே நாங்கள் அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து எங்கே பிழை இருக்கிறது, எங்கே சில நுட்பங்கள் இருக்கின்றது, அனைத்தையும் பார்த்துதான் புரிந்துக்கு அனுப்புவதும் அடித்து கொடுப்பதும் வழக்கம். ஆகவே அந்த வகையில் நூல் எண்ணத்தை சொல்ல வருகின்றது. ஒரு ஆசிரியருடைய எண்ண கரு என்ன, எண்ணத்தை நாங்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக அவதானமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவை நாளைக்கு மாற்றும் அளிக்கும். ஆகவேதான் எழுத்தாளர்கள் இந்த உலகத்தின் கண்களுக்கு சமமானவர்கள். அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு சிந்தனையும் இலகுவாக எதையும் எழுதிவிட முடியாது. எந்த எழுத்தாளன் காலத்தை கடந்து நிற்கின்றான் என்றால் ஒரு இனத்திற்கு அவன் செய்ய வேண்டியவற்றை செய்தால் மட்டுமே அவன் தொடர்ந்து இங்கே எழுதுகின்ற எழுத்துக்களுக்கு அதுக்கு ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்கும். ஆனால் இன்று பெயர், புகழ், அதற்காக ஒரு முகநூலில் தங்களை பாராட்டினால் போதும் என்ற அளவுக்கு இன்று கடந்து நிற்கின்றது. அது மிகவும் மிக மனவருத்தமாக இருக்கின்றது. உள்ளதை சொல்ல வருபவர்கள் எண்ணத்தை சொல்கிறார்கள் என்பது தாண்டி தங்களை மட்டுமே சிந்திக்கின்ற சில எழுத்தாளர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஏனென்றால்
அண்மையில் 2 வருடங்களுக்கு முதலே நாங்கள் ஜெர்மனியில் ஒரு புத்தகம் படைப்பாளர்கள் என்று வெளியீடு செய்திருந்தேன். அந்த புத்தகம் நானும் பாக்கினான் அவர்களும் இணைந்து கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் உழைப்பிலே அந்த புத்தகத்தை உருவாக்கி இருக்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய சந்ததியினர் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் என்னத்தை விட்டுட்டு போகிறோம், இந்த எழுத்தாளர்களை இப்படியே நாங்கள் நாளைக்கு மறைந்து விட்டால் ஒருத்தருக்கும் யாருண்டே தெரியாத அளவுக்கு இருக்கும். ஆகவே அவர்கள் எல்லோரையும் இணைத்து ஒரு புத்தகத்தை நாங்கள் வெளியீடு செய்திருக்கின்றோம். அதனால் அவர்கள் எல்லா காலங்களிலும் அவர்கள் இன்னும் உயிர் வாழ்வார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு சில விஷயங்கள் நுணுக்கங்களை நாங்கள் ஆராய்ந்து எல்லோருக்கும் திறமை இருக்கின்றது, அவர்கள் எப்படி அதை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதிலே நாங்கள் அவதானமாக இருந்து அதை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு இந்த மேடையிலே நிற்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அதற்கு மூல காரணமாக இருக்கின்றது என்னுடைய அண்ணன் பொங்கையூர் ராயா அவர்கள், அடுத்ததாக சுசி அவர்கள்தான் அண்ணனுடைய புத்தக வெளியீட்டு விழாவிலே என்னை கண்டு வருமாறு அழைத்தார். நான் அப்பவும் சொன்னேன் நான் இல்லை என்று சொல்லி அவருடைய அன்பான வேண்டுதலை மறக்க முடியாமல் இந்த நூலாசிரியரை கட்டாயம் பாராட்ட வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்திற்காகவும் இங்கே நாங்கள் வந்திருக்கின்றேன். ஏனென்றால் எழுத்து என்பது சாதாரண விடயம் கிடையாது. எமது அடுத்த தலைமுறையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதுதான் எங்களுக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இளம் தலைமுறைகளை நாங்கள் கொண்டு சென்று அவர்களோடு கைகோர்த்து நடக்கின்ற வந்து பாங்கை நாங்கள் தமிழ் மக்கள் மறந்து விட்டோம். அது மிக கவலைக்குரிய விடயம். ஏனென்றால் அந்த பிள்ளைகளை நாங்கள் சேர்த்து அரவணைத்துக் கொண்டு போகும் பொழுதுதான் மிகவும் சிறப்பாக இருக்கும். அந்த விடயத்திலே அவர்களை நாங்கள் அரவணைக்க வேண்டும். அடுத்த தலைமுறை என்பது என்றால் என்ன? நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு சாதாரணமாகவே ஜெர்மனியை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் எல்லோரும் புத்தகங்களை வெளியிடுவதிலும் அச்சிடுவதிலும் இந்த கணினி யுகத்திலும் அவர்கள் இன்னும் அந்த துறை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதை ஊக்குவிக்க வேண்டும். ஆனால் நாங்கள் மிகவும் பெருமையாக இருக்கிறோம். இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் ஒன்றும் இல்லாமல் வளர்ந்தவர்கள், அதாவது தமிழ் எழுத்துக்களை ஒவ்வொன்றாக தேடுகின்றோம். அப்பொழுது ஒன்றும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. சில புத்தகங்கள் தமிழை காணும் போதெல்லாம் ஆசையாக இருக்கும். அது இப்படியா என்று சொல்லி அப்படி தேடி தேடி எடுத்து நாங்கள் அந்த பார்த்த தமிழ் இன்றைக்கு பாருங்கள் மேடையிலே உட்கார்ந்து இருக்கின்றது. செம்மொழி தமிழரங்காக இருக்கின்றது. பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷம் ஆனந்தமாக இருக்கின்றது. இதுதான் தமிழ் தான் எங்களுக்கு தந்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நாங்கள் எவ்வாறு பாதுகாக்க போகின்றோம், அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எதை கொடுக்க போகிறோம் என்பதிலே மிக தெளிவாக இருக்கின்றோம். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக இதே துறையிலேயே பயணித்திருக்கின்றேன். அந்த வகையிலே தான் நான் சொல்கிறேன், எல்லா மக்களோடும் எல்லா நாடுகளிலும் பயணித்திருக்கின்றோம், எல்லா பெரியவர்களோடும் பயணித்திருக்கின்றோம். அவர்கள் சொல்லுகின்ற ஒரே ஒரு விடயம், எமது அடுத்த தலைமுறையை எமது அடுத்த சந்ததியை நேரான வழியில் நேரான திசையில் கொண்டு செல்ல வேண்டும். எங்களுக்கு உள்ளே இருக்கின்ற காழ்ப்புணர்வுகளை களைந்தறிந்து ஒற்றுமையாக செயல்பட்டால் மட்டும்தான் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எல்லோரும் தனித்தனியே நாங்கள் ஓடிக்கொண்டிருந்தால் எப்பொழுதும் ஒன்றுமே நிறைவேறாது. ஆகவே ஒரு இதை சொல்வார்கள், ஜப்பானியர் இன்றைக்கு ஏன் இவ்வளவு முன்னேற்றமாக இருக்கிறார்கள், துடுப்போடுபவர்கள் ஒருவராக இருப்பார், அங்கே தண்ணியை வலிக்கின்றவர்கள் பல பேராக இருப்பார்கள். ஆகவே ஒரு ஆளுடைய செயலிலே மற்றவர்கள் சேர்ந்து இயங்குகின்ற போதுதான் எல்லாம் வெற்றியாக இருக்கின்றது. அங்கே பள்ளிக்கூடங்களிலே சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது கூட அவர்கள் முதலில் படிப்பை தவிர்த்து ஒழுக்க நெறிகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒரு சமுதாயத்தோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதை நாங்கள் பிள்ளைகளுக்கு சிறுவயதிலே இருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு ஒழுக்கமான சமுதாயமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், யாழ்ப்பாணத்திலே முந்தி எவ்வளவோ நிறைய ஒழுக்கமான ஆசிரியர்களை கண்டாலே மிக பயமாக இருக்கும். அவர்களுக்கு நாங்கள் தனிய மரியாதையை வைத்திருக்கின்றோம். இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் கடந்து இன்றைக்கு இலங்கையில் இருந்து வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது இரத்த கண்ணீர் மட்டும்தான் வருகின்றது. வேற ஒன்றும் மிஞ்ச சொல்ல வார்த்தைகள் இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே இங்கே இருக்கிற எல்லோரும் நாங்கள் ஒற்றுமையாக எமது மக்களுக்கு அடுத்தது என்ன செய்ய போகிறோம், தொடர்ந்து இவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்க போகிறார்களா, எழுத்து மூலம் நாங்கள் ஆணித்தரமான பதில்களை நாங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும், அவர்களுக்கு வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் எமது சமுதாயம்
நல்ல ஒரு நேர்வழியில் போக வேண்டிய சமுதாயமாக இருக்கும். ஒரு ஜெர்மன்காரர் என்னிடம் கேட்டார், உங்கள் நாட்டில் ஒன்றுமே இல்லை என்று. ஆனால் நான் கூறிய பதில் எங்கள் நாட்டில் ஒன்றும் இல்லை, ஒழுக்கமும் அறிவும் நிறைய இருக்கின்றது. அதனால் தான் நாங்கள் தொடர்ந்து முன்னோக்கி நடந்து கொண்டிருக்கின்றோம். அழிவுகளுக்கு மத்தியிலே நாங்கள் மீண்டும் நெருப்பாக விட வேண்டும். அந்த வழியிலே எனக்கு மிகவும் சிறப்பாக இந்த ஆசிரியர்கள் பார்க்கும்போது எனக்கு மிகவும் அழகாக தெரிந்தது கண்ணுக்கு என்னென்று சொன்னால், ஆயுதம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நல்ல வழியிலே நல்ல குணத்திலே நடக்க வேண்டும், இந்த பிரபஞ்சத்தை மதிக்க வேண்டும். உங்கள் ஒருவருக்குள்ளேயும் இந்த பிரபஞ்ச சக்தி நிறைந்திருக்கின்றது. அழகான உலகம், அதை நாங்கள் தான் அழகாக்கி கொள்ள வேண்டும். எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாருக்கும் தந்திருக்கின்றது, எல்லாற்ற கையிலும் தந்திருக்கின்றது. அதே போல ஆயுதங்கள் தவிர்த்து இந்த உலகம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நூலாசிரியர் சொன்ன அந்த ஒரு கருத்து புள்ளியிலே மட்டும் எனக்கு உண்மையிலேயே நிறைவாக இருக்கின்றது. 15ஆம் பக்கத்திலே மிக தெளிவாக அவர் அந்த போராட்டத்தின் இதை வடிவாக குறிப்பிட்டு இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் அதை நான் கொண்டு இங்கே வாசித்தால் நீங்கள் புத்தகம் பார்க்க மாட்டீர்கள். ஆகவே நீங்கள் வேண்டி அந்த கருத்தை உள்நோக்கி ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் அந்த நூலாசிரியர் எண்ணத்தை சொல்ல வருகின்றார் என்ற அந்த நுட்பம் உங்களுக்கு விளங்கும். எல்லாரும் சாதாரணமாக சொல்லிவிட முடியாது. ஒரு எழுத்தாளன் இந்த பிரபஞ்சத்தை நேசிக்க வேண்டும், சக மனுஷர்களை நேசிக்க வேண்டும், அப்பொழுதுதான் சிறப்புறும். ஆகவே மயிரகாய் வருடுகிறாய் என்று சொல்லும் பொழுது அந்த உங்களுக்கு எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும், புத்தகங்களுக்குள்ளே அந்த மயிரை பார்த்து வைத்து விட்டு இன்றைக்கு வளருமா நாளைக்கு வளருமா என்று அந்த பாங்கு இருக்கின்றது அல்லவா, அந்த துடிதுடிப்பு இருக்கின்றதா, அதை கூடி அவர் நுட்பமாக கையாண்டிருக்கின்றார். அந்த வகையிலே உண்மையிலேயே நிரஞ்சலா அவர்களுக்கு கவிஞருக்கு பாராட்டை தெரிவிப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். அதே போன்று இந்த புத்தகத்தை சிறப்பாக வடிவமைத்திருக்கின்றார். அதாவது ஒரு புத்தகத்தை நாங்கள் ஒழுங்காக அமைக்க வேண்டும் என்றால் என்னென்ன சிரமங்களை நாங்கள் எதிர்நோக்க வேண்டும், என்னென்னவற்றை நாங்கள் கையாள வேண்டும், எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதிலே அவர் மிகவும் நுட்பமாக இருந்து கவனமாக இருந்து அட்டைப்படம் ஒன்று எண்ணத்தை சொல்ல வருகின்றது. அதாவது ஒரு புத்தகத்தை கையில் எடுக்கும் பொழுது அந்த புத்தகம் பார்த்த உடனே எங்களுக்கு உள்ளே நுழைந்து அதவற்றை தேட வேண்டும், தேடி பிடிக்க வேண்டும். அதே மாதிரி அவர் அந்த அட்டப்படத்தை அண்ணன் ஸ்ரீதாஸ் அவர்கள் மிக அழகாக வடிவமைத்திருக்கின்றார். அதே போல் ஒவ்வொருத்தரும் பேசும்போது அண்ணன் பேசும்போது சொன்னார், பிரதம அதிதி அவர்களை நெடுங்காலமாக தெரியும் சொன்னார், எழுத்து என்பது ஒரு தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பம் தான் அதாவது இன்றைக்கு மட்டுமல்ல, பாரதியாரின் வசனங்களை எத்தனையோ பேர் இன்றைக்கு களவாடி உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இருக்கும் பொழுது ஒருத்தரும் மதிக்கவில்லை. ஆகவே இருக்கும் போது ஒவ்வொருத்தரையும் நாங்கள் சிறப்பாக மதிக்க வேண்டும். ஒருவருடைய அன்பு செலுத்துவதற்கு ஒன்றும் பெரிய விடயம் இல்லை. அதைத்தான் வேதாகமும் சொல்லுகின்றது. ஒரு மனிதனுக்கு கீழ்ப்பணிவும் அன்பும் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவன் சிறந்து விளங்குவார். ஆகவே எல்லோரும் கீழ்ப்பணிவோடு ஒவ்வொரு தாக்கத்தையும் நாங்கள் உணர்ந்து இந்த சமுதாயத்துக்கு நல்லதை மட்டுமே நினைத்து நல்லதை செயலாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த இந்த நூலாசிரியர் அவர்களுக்கும் சுசி அவர்களுக்கும் நான் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏதாவது குற்றமுறை இருந்தால் மன்னித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆசானின் வரிகளை உள்ளுணர்ந்து அந்த புலன்களை எடுத்துரைத்த மாவீரன் அலெக்சாண்டர், நெப்போலியன் போன்றவர்கள் இடம் கேட்டார்கள், உங்களை யாரை பிடிக்கும் என்று கேட்ட பொழுது எங்களுக்கு கற்பித்த
இளைஞர்களுக்கு பிடிக்கும் என்றார்கள். லெனின் ஒரு மேடையிலே கூறியிருந்தார், இளைஞர்கள், யுவதிகள், வயோதிகர்கள் என்று பலரும் இருந்த பொழுது நாம் இந்த நாட்டிற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது லெனின் சொன்னார், படியுங்கள். ஒரு இளைஞன் கேட்டால் படியுங்கள், ஒரு யுவதி கேட்டால் படியுங்கள், ஒரு வயோதிபர் கேட்கின்றார், நீங்களும் படியுங்கள் என்று சொன்னார். அதுபோல் அற்புதமான கருத்துக்களை உள்வாங்கி இந்த அரங்கிலே சிறப்பாக தொகுத்து அருமையாக பேசிய கருணா அவர்களுக்கு மீண்டும் எங்களது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து இப்பொழுது இங்கே இந்த நூல் வெளியீடு நடக்க இருக்கின்றது. நூல் வெளியீட்டினை தலைமை அதிதி வெளியிட்டு வைப்பார் திரு சார்ஸ் புலனாவியம் ஐயா அவர்களை அன்போடு இந்த அரங்குக்கு அழைத்துக் கொள்கின்றேன். அம்மா, நீங்களும் பாருங்கள். இப்பொழுது இந்த பிரதியினை பெற்றுக்கொள்ள திரு ராஜகருணா அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். எங்கே ஒருமுறை உங்கள் உற்சாகமான கரகோஷம் இவர்களுக்காக. இப்பொழுது தலைமை அதிதி வெளியிட்டு வைப்பார். இப்பொழுது அந்த முதல் பிரதியினை திரு ராஜகருணா அவர்கள் பெற்றுக் கொள்ளுகின்றார். எங்கே மீண்டும் ஒருமுறை இவர்களுக்கு உங்கள் உற்சாகமான கரகோஷம். நூல் ஆசிரியரின் நன்றி. திரு ஞானமாசர் ஞானராஜ் அவர்கள் பெற்றுக் கொள்கின்றனர். கவிஞர் ஸ்ரீதாஸ் அவர்கள், ஆசிரியர் செந்தில் சோதி அவர்கள், திருமதி சாந்தி ரவீந்திரன் அவர்கள். இப்பொழுது அவருக்கான சான்றிதழை கொடுத்து ஆசிரியர்களை மதிப்பளித்துக் கொண்டிருக்கின்ற தருணம் இத்தருணம். திருமதி சாந்தி ரவீந்திரன் அவர்கள். திரு பரமானந்தம் மாஸ்டர் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். திரு பரமானந்தம் மாஸ்டர் அவர்களை அன்போடு தரங்குக்கு அழைத்துக் கொள்கின்றேன். திரு பொங்கையூர் ராஜா அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன்.
நன்றிகள். இப்பொழுது பிரதம அதிதி திரு ராஜகருணா அவர்கள் ஒரு வாழ்த்து பாவோடு அவருக்கான மதிப்பளிப்பினை இப்பொழுது இந்த அரங்கிலே செய்கின்றார். வாழ்த்து மடல். தமிழே நினைவாகி அடிமைத்தலை நீக்கி எழில்மிகு வாழ்வு பெற தூரிகை கொண்டு துயரினை களைய எழுந்த கவியே, எண்ண கருவூலங்களை மண்ணில் விதைத்து மானிடம் விழிக்க எழுந்த கவியே, நெதர்லாந்து தேசத்தில் எழில் கவியாய் மலர்ந்து நிற்கும் நிறஞ்சிலாவே, மயிலிறகாய் வருகிறாய் தமிழ் கவியும் பூப்பெய்தி சிறக்கிறதே, நற்றமிழ் பரப்பி பார்போற்ற முத்தமிழ் வாணி நாமம் கொண்டே வாழ்த்துகின்றோம். வாழ்வீர் பல்லாண்டு வாழ்க. தமிழ் அன்புடன் உலக கோயில் நிறுவனர்கள் ராஜ இலக்கியன் PS ராஜகருணா. நன்றி. சுசி அவர்கள் வரும்படி தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறது. இப்பொழுது தமது நூல் ஆசிரியருக்கு சகோதரி சுசியும் சிவமூர்த்தி நிசாந்தனி அவர்களும் பொன்னாடை போட்டி கௌரவம் வழங்குகின்றார்கள். உண்மையிலேயே அவர்கள் சிறப்போடு வாழ வேண்டும். எல்லோருக்கும் அந்த மரியாதை எழுதுவர்கள் எல்லோரும் சிறப்பாக இயங்க வேண்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்துகின்றோம். எல்லா தெய்வங்களும் அவர்களுக்கு பரிபூர்ண ஆசி கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். அனைத்து தெய்வங்களும். ஓகே, மிக்க நன்றி. திரு எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர் அஞ்சல் அவர்களை அன்போடு இந்த அரங்குக்கு அழைத்துக் கொள்கிறேன். திரு அஞ்சல் அவர்களை அன்போடு இந்த அரங்குக்கு அழைத்துக் கொள்கிறேன். ஒரு வாழ்த்து பாவோடு அவரை இந்த அரங்கிலே மதிப்பளிப்பதற்காக திரு அஞ்சல் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். எங்கே அவரை வரவேற்றுக் கொள்ளுங்கள் ஒரு முறை உற்சாகமான கரகோஷத்தோடு. அனைவருக்கும்
அன்பான வணக்கம். நினைக்கிறேன் நான் அவர் வாழ்த்துறதுக்கு நீங்கள் நின்று கொண்டிருந்தீங்கன்னா எனக்கு கஷ்டமாக இருக்க போகுது. சுருக்கி முடிச்சுட்டு போன மாதிரி கிடக்கு. நிரஞ்சலாக்கா எனக்கு அழைப்புதல் விட்டா நிரஞ்சலாக்காவிட்ட கேட்டேன் எத்தனையாவது புத்தகம் உண்டு. நிரஞ்சலாக்கா சொன்னா இந்த முதலாவது புத்தகம் உண்டு. நான் நம்ப இல்லை. ஏனென்றா நிரஞ்சலாக்காவை நான் பல தடவை பல நூல் வெளியீட்டுகளுக்கு சென்றபோது அவருடைய கவிதைகளை பார்த்து நான் வியந்தது உண்டு. அதனால் பல புத்தகங்களை எழுதிவிட்டார். இது எத்தனையாவது என்று கேட்க என்ன தூண்டியது. அதனால் மன்னித்துக் கொள்ளவும். இந்த வேளையிலே நான் காலையில் வேலை முடித்து அவசரமாக இங்கு வந்த நான் ஏனென்று சொன்னால் நாங்கள் கலைமாலைகளுக்கு போவதில் முக்கியமில்லை. ஒரு எழுத்தாளர்களை கௌரவிக்க வேண்டும், அங்கே செல்ல வேண்டும் என்று சொல்லது நிரஞ்சலாக்காக்கு அந்த டைம் வர வேண்டும் என்றது நான் ஆசையாக ஓடி வந்தேன். இங்கே கவிஞர்கள் உருவாகின்றார்களா இல்லை புறக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அந்த விதத்திலே இந்த தமிழால் இணைவோம் என்ற தமிழர்கள் கூடிய இந்த அரங்கத்திலே எனக்கு சந்தர்ப்பம் தந்ததற்கும் மகிழ்வு கூறிக்கொண்டு முதற்கண் கவிதாயினி நிரஞ்சலா அக்காவுக்கும் வாழ்த்து கூறிக்கொண்டு அனைத்து தமிழால் இணைவோம் என்ற தமிழை வளர்க்கின்ற அனைவர்களுக்கும் வணக்கம் கூறிக்கொண்டு தொடர்கின்றேன். எனது சிறிய ஒரு வாழ்த்து என்று நான் கவி சொல்ல வரவில்லை. ஏனென்றால் நான் கவிஞன் இல்லை, ஒரு எழுத்தாளர். அண்மையிலே நான் படித்ததிலே எனக்கு பிடித்ததுண்டு. கவிஞர்கள் உருவாகின்றார்களா இல்லை பிறக்கின்றார்களா என்று. சிலர் உருவாகின்றார்கள், பலர் பிறக்கின்றார்கள். ஒரு அழகான ஒரு முகநூல் புத்தகத்திலே அண்மையிலே வந்ததனுடைய வாசித்தேன். ஒரு கீரை வியாபாரி கீரையை சந்தையில் விற்று கொண்டிருந்தான். ஒன்றும் பேசாமல் விற்று கொண்டிருந்த பொழுது கீரை போகவே விலப்பட இல்லை. அப்போ அவன் தொடங்கினான், கீரை 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 அரைக்கீரை முள்ளுக்கீரை நான் கிள்ளாத சிறுக்கீரை என்று. கீரை உடனே வித்துட்டு அப்ப அங்கே இங்கே பிறக்கின்றான் கவிஞர். எனவே சிலர் உருவாகின்றார்கள், சிலர்கள் காலம் சூழ்நிலை சிந்தனைகள் பிறக்க வைக்கின்றது. எனவே எங்களுடைய நிரஞ்சலாக்கா எந்த வகையோ எனக்கு தெரியாது. காலம்தான் பிறக்க வைத்ததோ அல்லது புலம்பியர் நாட்டிலே உங்கள் கவிதைகளை சிறக்க வைத்ததோ உங்கள் கவியோ எனக்கு வைக்கவில்லை. கவி என்றால் நான் கவிஞர்களை தேனீகளுக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். தேனீகள் பிறக்கும் போது அவை சில ஈக்களாகத்தான் பிறக்கின்றன. அது தேன்களை கொண்டு தேனீகளாக சேர்த்து அதை சுவைக்க எங்களுக்கு தருகின்றது. அந்த கவிஞர்கள் தேனி மாதிரி பல பல கவிதைகளை கூட்டாக்கி வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் அதை வாசிக்கும் போது நிறைய சுவையை ஊட்டுகின்றார்கள். அந்த கவிஞர்களுக்கு இன்னும் ஒன்று இருக்கு. ஆரிடையும் எதுவும் பிரச்சனைகள் என்று சொன்னால் அழகாக கவிதைகளிலே எழுதி விடுவார்கள். நாங்கள் அது லைட் போட்டு ஹார்ட் போட்டு நல்ல அழுக்கண்டு போட்டு விடுவோம். ஆனால் அவைகளுக்கு தான் தெரியும் ஆரையதை சுட்டி காட்டி சொல்லுகிறவன். அந்த நயங்கள் கவி பாடல்கள் எல்லாம் அந்த கவிஞர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. எனவே அந்த விதத்தில் அவைகள் எழுத்துக்களை பார்த்து நான் ஆசைப்படுவதுண்டு. இப்படியான கவிவரங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று நான் ஏங்கியதுண்டு. அதனால்தான் வில்லியம் வேட்ஸ் என்ற கவிஞர் சொல்லியிருக்கிறார், கவிதை என்பது அமைதியின் உணர்ச்சியை நினைவுபடுத்தல். அதாவது உணர்ச்சி எண்ணமாகி அந்த எண்ணம் வார்த்தையாகும் போதுதான் கவிதை பிறக்கின்றது. எனவே நிர்மலாக்காக்கு எப்படியான எண்ணங்கள் அந்த வார்த்தைகளாகி இப்படியான கவிதைகள் பிறந்திருக்கின்றது. அந்த நூலை நான் வாசிக்கும் போதுதான் எனக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது கவிதை என்பது உள்ளத்து உணர்ச்சிகளை செறிவாக்கும் என்று சொல்கிறார்கள். முதலில் நாம் ரசிகர்களாக வேண்டும். அவர்கள்தான் கவிஞனை உருவாக்குகின்றனர். அவர்கள்தான் பாராட்டுதற்கும் உரிகிறார்கள். கவிதை என்றால் என்ன என்று எனக்குள்ளே பல கேள்விகள் எழுந்தது. அதாவது கவிதை என்றது ஒரு உணர்வு. வயிறு
எங்களுக்கு பசிச்சால் பசி கேட்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனால் ஒரு கவிஞன் என்பவனோ தனக்கு உண்டான உணர்ச்சிகள் அனைத்தையும் ஒவ்வொரு உணர்ச்சிகளுக்கும் விளக்கம் சொல்லிவிடுவான். அது மட்டுமில்ல, கேட்பவர்களையும் பார்ப்பவர்களையும் அதே உணர்வு கொண்டு வந்து விடுவான். எனவே இந்த கவிஞர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ரசனை, மொழியை கையாளும் விதம், இதையெல்லாம் ஒரு சிலருக்கே தான் உரித்தான பக்குவமாகவும் பண்பாகவும் இருக்கின்றன. எனவே கவிஞர்கள், பல கவிஞர்களை நான் நிரஞ்சலாக்காவுடைய முகநூல் பக்கத்திலே அவருடைய கவிதைகளை நான் அண்மையிலே பார்த்ததுண்டு. எனவே இந்த அண்மை எனக்கு முதல் பேசினேன் சொல்றார், ஆண்களுக்கு மட்டும்தான் நிறைய சிறப்பு கொடுத்திருக்கின்றார், பெண்களுக்கு கொடுக்கவே. எனவே அவருடைய சிந்தனையை சொல்றியத்தானது அவர் சொல்ல முடியும். எனவே அதை நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் ஆண்களை போற்றுங்கள், நிறைய கவிதைகளை படைக்க வேண்டும் என்று எனதுடைய அவா. ஏனென்றால் அப்பத்தான் நாங்கள் பாராட்ட முடியும். பெண்களே தங்களை போற்றினா இதுல என்ன கவி இருக்குது? ஆண்களை நீங்கள் அடிக்கடி பாராட்ட வேண்டும். எனவே உங்கள் கவிதையும் தமிழ் மொழி சிறக்க வேண்டும். எனவே இந்த நேரத்திலே இந்த அழகு மொழிகளிலே கவியை புதைந்து இந்த இடத்திலே அழகிய தமிழ்களை உச்சரிக்கின்ற அனைத்து யாம்பவான்களையும் இனத்தமைக்கு முதலில் நன்றி கூறுகின்றோம். மற்றது இன்னுமொன்று, நெதர்லாந்திலே எழுத்துக்களையும் புத்தகங்களையும் எழுதுகிறவர்கள் மிக குறைவாக இருக்கின்றார்கள் மற்ற நாடுகள் ஒப்பிடும்போது. எனவே இப்படியான புத்தகங்களை நீங்கள் தொடர்ந்து எழுத வேண்டும். இன்னும் ஒரு கவலை இருக்கின்றது, நாங்கள் ஒரு இளைஞர்கள் யுவதிகளை இங்கு அழைத்து வர மறுத்து விடுகின்றோம், குறைத்து விடுகின்றது. இங்கே இந்த நாட்டு ஒரு பெண் வந்திருக்கின்ற அளவுக்கு எங்கள் இளம் சமுதாயம் வர வேண்டும். இனி எங்கள் பிள்ளைகளையும் அழைத்து வர வேண்டும், அவர்களுக்கும் ஒரு சிறிய கவிதைகளை கொடுக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் தூண்டுதல் படுத்தும் போதுதான் எதிர்கால இளைஞர்கள் எங்களுடைய தமிழை உள்வாங்குவார்கள் என்ற ஒரு அவா இன்னுள்ளத்தில் இருக்கின்றது. நான் சார்ஸ் மார்க்ஸுடைய புத்தக வெளியீட்டிலே ஒன்று சொன்னது, எங்களுடைய கவிதைகளையும் புத்தகங்களையும் இந்த நாட்டு மொழியிலையும் மொழிபெயர்க்க வேண்டும். அந்தந்த லைப்ரரிகளில் நாங்கள் வைத்தால்தான் மீண்டும் நாங்கள் தமிழை வளர்க்க முடியும். எனவே அந்த விதத்திலே இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி தந்தமை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. பாராட்டுகள். மிகவும் சிறப்பான கருத்துக்களை இங்கே அள்ளி வழங்கி இருந்தார். பாராட்டுகள். ஆண்களை பெண்கள் இன்னும் பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும் என்றும் கூட மிக சிறப்பான பண்பை இங்கே பதிவிட்டு சென்றார். அவருக்கு மீண்டும் எமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து ஒரு கவிதை ஸ்ரீதாஸ், கந்தையா ஸ்ரீதாஸ் அவர்கள் வழங்குகின்ற கவிதை வாழ்த்து மடல். மன்னிக்க வேண்டும், வாழ்த்து மடல். சிறிய வாழ்த்து மடல். இனிய வாழ்த்துகள். மனதை கவரும் கவிதைகள் கொண்டு மயிலிறகாய் வருடுகிறாய். இசையும் கதையோடும் ஆரம்பித்தாய். இன்று வரை இலக்கிய பயணமதை இடைவிடாது தொடர்கின்றாய். மண்ணின் பெருமை பெண்ணின் பெருமை என கண்ணின் மணி போல் நிலமது புலவரின் உறவு பாலமாய். மண்ணின் பெருமை பெண்ணின் பெருமை என கண்ணின் மணி போல் நிலமது புலமதின் உறவு பாலமாய் உன் கவிதைகளை செதுக்கி வைத்திருக்கின்றாய். தரணிதரில் தமிழ்நிலை கட்டும் தங்கள் எழுத்து பயணம் தொடர எங்கள் நல்வாழ்த்துக்கள். அன்புடன் வாழ்த்துவது காஸ்ரீதாஸ். நன்றிகள் ஸ்ரீதாஸ். அதனைத் தொடர்ந்து வாழ்த்தை தெரிவிப்பதற்காக திருமதி பவானி சக்குன செல்வம் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். அவரும் உங்களுக்கு முன்பே அறிமுகமானவர். இங்கே அவரை வரவேற்றுக் கொள்ளுங்கள். ஒரு முறை உங்கள் உற்சாகமான கரகோஷத்தோடு.
இப்பொழுது அந்த வாழ்த்தை அவர் முன்பே வாசித்து விட்டார். இப்பொழுது அவருக்காக இந்த வாழ்த்து மடலை வழங்குகின்ற தருணம். அதனை தொடர்ந்து ஒரு வாழ்த்து மடல் இங்கே அவருக்காக இதனை வழங்குவதற்காக செம்மொழி தமிழ் அரங்கு யாவரும் கேளீர் நிர்வாகத்தின் செயல்பாட்டாளர் மற்றும் கீதாஞ்சலி வலியொலியின் ஸ்தாபகரும் மலையக எழுத்தாளர் நூல் ஆசிரியர் அணையா ஜோதி ஆராதனை என்னும் நூல்களை வெளியிட்ட பெருமைக்குரிய அன்பு சகோதரி இன்றைய இந்த நூல் வெளியீடு இனிதே சிறப்பாக நடைபெறுவதற்கு அவரான ஒத்துழைப்புகள் நிறையவே இந்த அரங்கில் இருந்தது. அவரின் ஆதரவும் இந்த நூல் வெளியீட்டுக்கு இருந்தது. திருமதி சுஜி ரமேஷ் அவர்களை அன்போடு இந்த அரங்குக்கு அழைத்துக் கொள்கின்றேன். இங்கே அவரையும் வரவேற்றுக் கொள்ளுங்கள். ஒரு முறை உற்சாகமான கரகோஷத்தோடு. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய தமிழ் ஆர்வலர்கள், ஆசிரியர்கள், நிறைய தமிழ் பற்றுள்ளவர்கள் அனைவருமே இருக்கின்றீர்கள். எத்தனை பேரை மேடையில் இங்கு அமர்த்துவது என்று எங்களுக்கு குழப்பம் இருந்தாலும் இந்த நிகழ்வில் நீங்கள் அனைவருமே வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் நான் சந்தோஷமாக வரவேற்றுக் கொண்டு எமது பிரதம அதிதி உட்பட அனைவருமே அவருக்கு சிறப்பு வாழ்த்துக்களை வழங்கியிருந்தார்கள். இருந்தாலும் அவருக்கென்று சிறப்பாக வரவழைக்கப்பட்டவர் ஒரு பொருத்தமான ஒரு பட்டத்தை இந்த கவி மேடையில் அவருக்கு வழங்கி இருக்கிறார். முத்தமிழ் வாணி என்று. அது அவர் கவிதையை மட்டும் பார்த்து வழங்கினாரா என்று தெரியவில்லை. அந்த சொல்லுக்கு மிக பொருத்தமான ஒரு படைப்பாளி தான் எமது நிரஞ்சலா நிரா அவர்கள். இயல், இசை, நாடகம் மூன்றும் தெரிந்த ஒரு சிறப்பு பெற்ற பெண்மணி. அது பிரதம அதிதிக்கு தெரியுமா என்று தெரியாது. அவருக்கு பாடம் தெரியுமா, அவருக்கு நாடகம் நடிக்க தெரியுமா, அவருக்கு ஊடகத்துறை பற்றி தெரியுமா, விமர்சனம் பற்றி தெரியுமா என்றெல்லாம் எனக்கு தெரியாது. புத்தகத்தை மட்டும்தான் அவருக்கு அனுப்பி இருந்தோம். ஆனால் அவர் முத்தமிழ் வாணி என்று மிக அருமையான ஒரு அடையாளத்தை அவர் இந்த மேடையில் வைத்திருக்கிறார். பெருமையாக இருக்கிறது, மகிழ்வாகவும் இருக்கிறது. நன்றி சார் உங்களுக்கு. நான் ஒரு சின்ன வாழ்த்தை அவருக்கு வழங்க இருக்கிறேன். இன்று மயிலிறகாய் வருடுகிறாய் என்ற அவருடைய தலைப்பிற்கு ஏற்பவே அவருக்கு ஒரு வாழ்த்தை எழுதியிருக்கிறேன். மயிலிறகாய் வருடுகிறாய் என்று தன் மனச்சிறகுகளை வருடி இங்கு கவி தந்திரங்கள் புனைந்துங்கு சுதந்திரமாய் பூத்திட்டாள் கவித்தோகை இவள் இன்று. வாழ்வின் பிரதிபலிப்புகளின் அத்தனை தெரிப்புகளிலும் விதிவிலக்காய் வந்துவிடும் பெண்மையின் விழுமியங்களுக்கு மெழுகு சாமரங்களிட்ட நீ மென்மையின் வரிகள் எம் மனதுகளின் சாளரங்களுக்குள் உண்மையாய் சிம்மாசனமிட்டு கொண்டது. முன்னி தள்ளும் முதிர்வுகளுக்குள்ளும் ஒன்னி கிடக்கும் காதல் ததும்பல்கள் விம்மல்கள் என மயிலிறகாய் வருடுகிறாய், எரி மலையாகியும் மிரட்டுகிறாய். முன்னி தள்ளும் முதிர்வுகளுக்குள்ளும் ஒன்னி கிடக்கும் காதல் ததும்பல்கள் விம்மல்கள் என மயிலிறகாய் வருடுகிறாய், தன் கவியால் எரி மலையாகியும் மிரட்டுகிறாய். முரண்பட்டு போகும் அசாத்திய முடிவுகளையும் சாத்தியமாக்கும் சத்திய வரிகளின் சொந்தக்காரியாய் நித்திலத்தில் நியாயங்களை வார்த்து சாதுரியமாய் நீ படைப்பையும் சமர்ப்பித்தாய். முரண்பட்டு போகும் அசாத்திய முடிவுகளையும் சாத்தியமாக்கும் சத்திய வரிகளின் சொந்தக்காரியாய் நித்திலத்தில் நியாயங்களை வார்த்து சாதுரியமாய் நீ படைப்பையும் சமர்ப்பித்தாய். அளத் தெரியாத வலிகளை, ஆழம் தெரியாத மௌனங்களை வெளித்தள்ளும் வில்லம்பு சொற்களாய், வெண்மேக படர்வுகளாய் நின் கவி எண்ணங்களின் உதிர்வுகள் உள்ளுணர்வுகளை அதிரச் செய்கிறது. அதிகார அடக்குதல்களில் முடங்கி போன பெண்ணியங்களை முறியடிக்க தெரிந்த உன் முண்டாசு கவிதைகளை முகநூலிலும் முறையாக வடித்து இக்கவியரங்கு முற்றத்திலும் முளை கட்டச் செய்தாய்.
அதிகார அடக்குதல்களில் முடங்கி போன பெண்ணியங்களை முறியடிக்க தெரிந்த உன் முண்டாசு கவிதைகளை முகநூலிலும் முறையாக வடித்து இக்கவியரங்கு முற்றத்திலும் முளை கட்டச் செய்தாய். மயிலிறகாய் வருடியவள் மனதுக்கினிய கவி தோகை இவள் சிறகடிக்கும் நொடியனைத்தும் சிந்தையாகி கவி பிறக்கும். தொடுவானம் உனதாக கவியோடு நீ நெடுநாள் பயணங்கள் இனிதாக தமிழோடு தொடர்வாயாக பேரன்பில் தாயாக எம்மோடு பயணிப்பாயாக. மயிலிறகாய் வருடியவள் மனதுக்கினிய கவி தோகை இவள் சிறகடிக்கும் நொடியனைத்தும் சிந்தையாகி கவி பிறக்கும். தொடுவானம் உனதாக கவியோடு நீ நெடுநாள் பயணங்கள் இனிதாக தமிழோடு தொடர்வாயாக பேரன்பில் தாயாக எம்மோடு பயணிப்பாயாக. நீண்டு கிடக்கும் கால பரப்புகளில் நீந்தி கிடக்கும் காலத்தின் பாடங்களில் நிச்சயம் நின் கவிகள் உச்சம் தொடரட்டும், நிதர்சனத்தில் நின்று நிலை பெறட்டும். வாழ்த்துக்கள் பல கோடி கவித்தோகை எனும் வாகை சூடி வாழ்த்துகிறேன் என் கவித்தோழி. இந்த வாழ்த்தை என் கணவரோடு சேர்ந்து அவரை சிறப்புப்படுத்த என் கணவரையும் ஒரு மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி சகோதரி. சங்ககால இலக்கியங்கள், மகாபாரதங்கள் போன்ற அதன் ஊராக உள்நுழைந்து கவிகள் புனைகின்ற அந்த ஆளுமைகள், அந்த பேச்சு திறன்கள் எல்லாமே சிறப்பாக அமைந்தது. இன்றைய அந்த கவிவாணியை மிகவும் இந்த நேரத்திலே சிறப்பான உரையோடு வாழ்த்தியிருந்தார். பாராட்டுக்களை மீண்டும் அவர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதனைத் தொடர்ந்து நெடுநேரமாக காத்துக் கொண்டிருக்கின்றார் கலைஞர் எட்மண்ட் ஜேசுதாஸ் அவர்கள். பாருங்கள், ஏதோ சொல்ல வந்திருக்கிறீர்கள். கலைஞர் இன்று இணையதளங்கள் டிக்டாக், பேஸ்புக் என்ற பல துறைகளிலும் தனது கலை திறனால் சில படைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடியவர். சிறந்த கலைஞர். கொங்கோட்ரம், தபேலா, மிருதங்கம் போன்ற வாத்திய கருவிகளையும் சிறப்பாக வாசிக்கக்கூடிய ஒரு கலைஞர் எட்மண்ட் ஜேசுதாஸ் அவர்களுடைய குரலிலே வருகின்ற பாடலையும் கேட்டு மகிழ்வோம். எங்கே அவரையும் வரவேற்றுக் கொள்ளுங்கள். ஒரு முறை உற்சாகமான கரவசத்தோடு. நன்றி. வணக்கம் பெருமைக்குரிய அன்பான உறவுகளே. இன்று கவிதை நானே இங்கே வந்தேன் என்று கூட நீங்கள் யோசிக்கலாம். ஏனென்றால் நான் கவிஞன் அல்ல. ஆனால் கவிஞர்களிடத்தில் நான் வந்திருப்பது அது பெரும் பாக்கியம். ஒவ்வொரு புத்தகம் விடுகிற பொழுது, எழுதி விடுகிற பொழுது அது சும்மா வேலை அல்ல. எவ்வளவு சிந்தனைகள் வேண்டும், அதற்கு எவ்வளவு கருத்து உணர்வுகள், அம்மா, அப்பா, சகோதரி, சகோதரன், உற்றார் உறவுகள் என்று அப்படியே வரிசையின்படி அதை யோசித்து எழுத வேண்டிய ஒரு பெரும் சிந்தனைக்குரியவர்களாகத்தான் கவிஞர்கள் இருக்கிறார்கள். அப்படியான ஒரு மேடையை எனக்கு தந்தது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நான் ஒரு பாடல் பாட வேண்டும் என்று சுஜி ரமேஷ் டீச்சர், ஏன்னா டீச்சர் என்று சொன்னால் சில பேருக்கு பிடிக்காது. அவர் சொல்லுவார் இல்லையே டீச்சர் என்று. அவள் போல எனக்கு படிப்பிக்க ஒரு ஆசிரியர் இருக்கிறார். அவருக்கு அதே முகம், அதனால தான் நான் டீச்சர் என்று வேண்டும். அதே முகம்தான், எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு படிப்பிக்க டீச்சர், சயின்ஸ் எடுத்ததா அதே முகம், அதே சாயம். அதனால இதுவரையில் அவருக்கு தெரியாது என்ன டீச்சர் என்றான்னு இன்றைக்கு சொல்லியிருக்கின்ற. இனி அவர் சொல்லுவார், அட இதுக்கு தான் சொன்னீங்க தான். அது மட்டுமல்ல, மற்றது எனக்கு ஒரு சின்ன ஒரு வேலை ஒன்று தந்தார்கள். இன்று நான் வேலைக்கு வர வேண்டியது. உண்மையிலேயே நான் வந்துட்டேன். இரண்டு டுனல் பூட்டப்பட்டு விட்டது அந்த உத்தரக்கிழமை நீங்கள் வர்றதுக்கு. அது வேறு வழியால் விட்டு எல்லா வழியிலையும் கார்கள் நின்று சரியான கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி போய் சேருவன்ற மாதிரி வந்து சேர்ந்துட்டேன். அதுக்கு கடவுளுக்கு சோஸ்திரம். அடுத்ததாக எனக்கு ஒரு விடயம் நான் சொல்ல வேண்டும். 25 வருடத்துக்கு முன்னால் எங்கள் அன்புக்குரிய டீச்சர், உங்களை நான் ஆசிரியர் தான் சொல்லுவேன். ஏனென்றால் நீங்கள் புத்தகம் படிக்கிறது ஆசிரியரை தான் இருப்பீங்க, எந்த மாற்றமும் இல்லை இல்லையா? ஆனால் டிஆர்டி தமிழொலி அப்பொழுது வந்த காலத்தில் அந்த மைக்கில் தான் கவிதை சொல்லுவாள், பாடுவாள். நானும் என்னுடைய தாயாரும்
இருந்த பொழுது அப்போ அவ்வப்பொழுதில் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் என்ற புதுசாக வந்த பாடல் ஒன்று என்னுடைய தாயாரும் நானும் பாடியிருந்தோம். அப்போ இந்த என்னுடைய இலக்கத்தை கஷ்டப்பட்டு தேடி அங்கே டிஆர்டி தமிழலையில் எடுத்து என்னோட கதைச்சார் 25 வருடத்துக்கு முன்னால். அன்றிலிருந்து இன்று வரையும் அவருடைய கணவர் எல்லாருமே என்னோட அன்பாகவும் பாசமாகவும் பழகி கொண்டவர்கள் தான். நிச்சயமாக எந்த மாற்றமும் இல்லை. அப்படி ஒரு அன்பை என்மேல் எங்களுக்கு மேல் சுமந்தவர்கள். மதிப்பளிக்கின்றேன் உங்களுக்கு வாழ்த்துக்கள். மற்றது நான் கணக்க பேசுகிற பொருளாக்கு நான் பாடுறேன். மரகத வெள்ளிக்கு மலக்கோலம் என் மங்கள செல்விக்கு மலக்கோலம் கண்மணி தாமரை கால் கொண்டு நடந்தால் கண்களே இந்த கோலம் கோலம் திருக்கோலம் மரகத வள்ளிக்கு மலக்கோலம் என் மங்கள செல்விக்கு மலக்கோலம் கண்களி தாமரை கால் கொண்டு நடந்தால் கண்களில் இந்த கோலம் கோலம் திருக்கோலம். காலையில் கதம்பங்கள் அணிந்திருப்பாள், மாலையில் மல்லிகை முடித்திருப்பாள், திங்களில் சாமந்தி வைத்திருப்பாள், வெள்ளியில் முல்லைகள் சுமந்திருப்பாள். கட்டி தங்கமினி மேலங்கே என்ன பூவை அணிவாரோ, கட்டி கொண்ட கணவன் வந்து சொன்ன பூவை அணிவாரோ தினந்தோறும். மீண்டும் இந்த ஒரு புத்தக வெளியீட்டுக்கு அழையுங்கள். இப்படி ஒரு பாடலை நான் வந்து பாடுகின்றேன். நம்பி ஹெட்மன் சிறப்பாக இந்த பாடலை பாடியிருந்த பாராட்டுகள். இப்பொழுது இந்த நூல் வெளியீடுகள் பிரதிகளை நீங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை அன்போடு அறிய தருகின்றோம். இந்த பிரதிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை அன்போடு அறிய தருகின்றேன். இப்பொழுது திரு சார்ஸ் புனநாயகம் ஐயா அவர்கள் நூலாசிரியரை மதிப்பளிக்கின்ற தருணம். நன்றிகளும் பாராட்டுகளும். இப்பொழுது இந்த பிரதியினை பெற்றுக்கொண்டு ராதிகா ஈஸ்வர சோதி அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்ளுகிறேன். ராதிகா ஈஸ்வர சோதி அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்ளுகிறேன். திருமதி பவானி அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்ளுகின்றேன். திருமதி சாவ்தா அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்ளுகின்றேன். திருமதி சிவகுமாரி ஜெயசீபன் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்ளுகின்றேன்.
எமது அது உண்மைதான். மூத்த கவிஞர், எழுத்தாளர், பல பக்தி இசை கீதங்களை 250 300க்கு மேல் எழுதிய பெருமைக்குரியவர். அவர் எழுதிய தாயக பாடலும் கூட நான் பாடியிருக்கின்றேன். திருமதி கலைச்செல்வி அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். திருமதி சுரேந்திரன் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். திருமதி சுரேந்திரன் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். முதல் இருந்தது வணக்கம். எனது தோழியை நான் வாழ்த்துவதில் முதல் பெருமை கொள்கிறேன். அது இப்பொழுது 25 வருடத்துக்கு முன்பு நாங்கள் ஐபிசி ரேடியோவில் கவிதைகள் எழுதும் காலத்தில் அவரும் நானும் எழுதினோம். முகம் தெரியாது. ஆனால் அவன் கவிதையை கேட்டு நான் அவை ஒரு சின்ன பிள்ளை என்று நினைத்தேன். அவன் இணைய குரலை கேட்ட நாள் முதல் நான் இனிய குரலாக இருக்கிறவர்கள் சின்ன பிள்ளையாக பெற்று நினைத்தேன். நான் அவரை நேர கண்டது இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னந்தான். அப்படி அந்த 25 வருடத்துக்கு முன்னத்திலிருந்து அவன் ஒவ்வொரு கவிதையையும் ரேடியோக்களும் இங்கே கேட்டாலும் இங்கே பார்த்தாலும் ஆவலோடும் ஆர்வத்தோடும் பார்த்து ரசித்து சந்தோஷப்பட்டுக் கொள்வேன். அவருக்கு இந்த வார்த்தை கூறுவதற்கு எனக்கு சந்தோஷம் கிடைத்ததற்கு நன்றியை கூறுகிறேன். வாழ்த்துக்கள் கூறி நன்றி ஐயா. அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்ற பாராட்டுகள். திருமதி பவானி அவர்கள், திருமதி சாந்தா அவர்கள், திருமதி பிரேமினி சந்திரகுமார் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். திருமதி பிரேமினி சந்திரகுமார் அவர்களை திரு சிவநாதன் சர்மா அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். திரு சிவநாதன் சர்மா அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். திருமதி வாசுகி குலரங்கன் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். வாசுகி குலரங்கன் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். திரு கைலநாதன் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். திரு மோகன் அவர்களையும் அழைத்துக் கொள்கின்றேன். திருமதி கல்பனா அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். திருமதி கல்பனா அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். திரு சிவநாதன் சர்மா அவர்களையும் அன்போடு அழைத்து
திருமதி கல்பனா அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். திரு மோகன் அவர்களையும் இந்த பிரதியினை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். திரு ஏப்பன் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். பிரதிகளை பெற்றுக்கொள்ளும் தருணத்திலே வருகின்ற ஆண்டு 8/3/2025 மகளிர் தினம் யாவரும் கேளீர் நிறுவனத்தினர் அமைப்பினரால் நடாத்தப்பட இருக்கின்ற மகளிர் தின விழா 3/8/2025 நடைபெற இருக்கிறது என்பதனை அன்போடு அனைவருக்கும் இந்நேரத்திலே அறிய தருவதிலே மட்டற்ற மகிழ்வு அடைகின்றோம். 8/3/2025 நடைபெற இருக்கின்றது யாவரும் கேளீர் அமைப்பினரால் நடாத்தப்படுகின்ற மகளிர் தின நிகழ்வு. மற்றும் எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்த ஒரு சிலருடைய பெயர்களையும் நான் கூப்பிட்டிருந்தேன். ஒரு சிலரை குறிப்பிடாத அப்படி இருந்தால் நீங்களும் வந்து இந்த நேரத்திலே உங்களுக்கான அந்த பிரதியை பெற்றுச் செல்லலாம் என்பதனை அன்போடு அறிய தருகின்றேன். திருமதி ஜானகி ராஜதுரை அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். குரோனிங்கல் ஸ்ரீ சுப்பிரமணிய சர்மா அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். நித்யானந்தன் பொருட்கள் அவர்களை சந்திரநாயகி சமேத சந்திரசேகரேஸ்வர ஆலய பிரதம குருக்கள் ஸ்ரீ நித்யானந்த சர்மா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். அழகாக அந்த பதம் எனக்கு இங்கே தரவில்லை, அவர் அழகாக அழைத்திருக்கின்றார். இங்கே அவரை வரவேற்றுக் கொள்ளுங்கள்.
எப்போ வார மாதம் போடுமா இந்த மாதம் நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த நூல் பிரதியினை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதனையும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அறிய தருகிறேன். ஏதோ அது கிட்டையா கிட்டவா என்ன காலம் தானே ஏதோ ஒரு மணி விடுவாதானே என்ன மாதிரி அது சரி பிள்ளைகள் சும்மா எல்லாரும் 2 பேர் அவன் மகளுக்கு 2 பேர் அவதான் நாங்கள் ஒன்றும் செய்ய மேலே அதெல்லாமே என்ன இந்த தருணத்திலே ஒரு பாடலும் இந்த அரங்கிலே ஒலிக்கின்றது. சாந்தா பாலகிருஷ்ணன் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். பவானி சக்குரு செல்வம் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒருமுறை பேர்களை அறிய தருகின்றேன். ஆலய பிரதம குரு நித்யானந்தம் சர்மா அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். நித்யானந்த சிவாச்சாரிய சர்மா அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். பிரதம அதிதி ராஜகரணா அவர்களை அழைத்துக் கொள்கின்றேன். திரு சார்ஸ் குணநாயகம் ஐயா அவர்களை அழைத்துக் கொள்கின்றேன். திரு ஞானராஜா சங்கரன் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். திரு சுஜி ரமேஷ் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். ஸ்ரீதாஸ் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். பவானி தில்லைநாயகம் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். சாந்தா பாலகிருஷ்ணன் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். பவானி சக்குர செல்வம் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். சாந்தினி ரவீந்திரன் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். சாந்தினி ரவீந்திரன் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். பரமானந்தம் ஐயா அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். திரு பூங்கையூர் ராஜா அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். திருமதி சிவகுமாரி ஜெயசந்திரன் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். திருமதி கலைச்செல்வி அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். திரு எட்மன் ஜெயக்குமார் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். மாலா சுகுமாரன் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். ராதிகா ஈஸ்வர சோதி அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். வாசுகி குலராஜ் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். செந்தில் சோதி அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அறிவித்தருகின்றேன்.
சாந்தினி ரவீந்திரன் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். பரமானந்தம் ஐயா அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். புங்கையூர் ராஜா அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். திருமதி சிவகுமாரி அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். திருமதி கலைச்செல்வி அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். திரு எட்மன் ஜெயக்குமார் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். மாலா சுகுமாரன் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். ராதிகா ஈஸ்வர சோதி அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். பாசிய குணராஜ் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். செந்தில் சோதி அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். சிவகுமாரி ஜேசி எட்மன் ஜெயக்குமார் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். எட்மன் ஜெயக்குமார் அவர்கள் எட்மன் ஜெயக்குமார் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். அஞ்சல் ஜெயக்குமார் அவர்கள் நீங்க சாப்பிடலையா? நீங்க சாப்பிடல. அதில் அவருடைய பெயரை மாறி எழுதிவிட்டார்கள். ஓகே, அஞ்சல் ஜெயக்குமார் அவர்கள். இதில் என்னுடைய பெயரையும் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த பல மேடைகளிலே பல நிகழ்வுகளோடு அவரோடு கலந்திருக்கிறோம். அவர் ஒரு கவிஞராக, நல்ல ஒரு கலைஞனாக, நல்ல ஒரு ரசிகனாக, பலரையும் பாராட்டுகின்ற ஒரு நற்குணம் கொண்ட இன்றைய இந்த நாயகியின் கையாலே ஒரு நினைவு பரிசினை பெற்றுக் கொள்கின்றேன். உண்மையிலே அவர்களுக்கு எனது பாராட்டுகளையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வேண்டும் என்றும் அன்பாக கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க எனக்கு வாய்ப்பினை தந்தமைக்காகவும் உங்களுக்கு உங்கள் குடும்பம் சார்ந்த எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் குடும்பத்துக்கு நன்றி. அடுத்து சி ரமேஷ் அவர்களையும் வதச்சி கொண்டு போட்டோ எடுக்க மாட்டீங்களா நீங்கள்? அதுவே வராது.
சர்மா அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். திரு கைலநாதன் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். திரு எட்மன் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். ஈஸ்வர சோதி அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். திரு மோகன் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். திருமதி பிரேமினி அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். திரு மோகன் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். திருமதி பிரேமினி சந்திரகுமார் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். திரு ஈஸ்வர சோதி அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். என்னம்மா போல அரங்குக்கு அழைத்துக் கொள்கின்றோம். சஞ்சய்குமார், சஞ்சய்காந்த் நகுடன், சுரேந்திரன் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். சுரேந்திரன் ரவீந்திரனை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். வருகின்ற மாதம் 28ஆம் தேதி மார்கழி பூக்கள் நிகழ்வு இந்த அரங்கிலே நடைபெற இருக்கின்றது. 10வது ஆண்டு நினைவாக அந்த நிகழ்வும் இந்த அரங்கிலே நடைபெற இருக்கின்றது என்பதனையும் உங்களோடு இந்த நேரத்திலே அறிய தருவதிலே மட்டற்ற மகிழ்வு அடைகின்றேன். ரவீந்திரன் அவர்கள் இப்பொழுது திரு சர்க்குண செல்வம் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். திரு சர்க்குண செல்வம் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். திரு ரமேஷ் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். திரு ரமேஷ் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். திரு சர்க்குண செல்வம் அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கிறேன்.
திரு ராஜா அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். செல்வி இந்திகா ஸ்ரீதாஸ் அவர்களுக்கான நினைவு சின்னமும் இப்பொழுது இங்கே வழங்கப்படுகின்றது. திரு ரவிதாஸ் அவர்களுக்கான நினைவு சின்னமும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதில் ஒரு சிலருடைய பெயர்கள் எங்களுக்கு தெரியவில்லை. தம்பி அந்த அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைத்து அன்பான உறவுகளுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளை கூறிக்கொள்வதுடன் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற முதற்கண் எல்லாம் வல்ல இறைவன் அந்த ஈசன் ஸ்ரீ சந்திரநாயகி சமேத சந்திரசேகரேஸ்வரருக்கு சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி நன்றி 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 என 1000 கோடி தடவைகள் நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு வருகை தந்த தலைமை அதிதி திரு சார்ஸ் குணநாயகம் அவர்கள் மற்றும் பிரதம அதிதி ஜெர்மனியில் இருந்து வந்திருக்கும் திரு ராஜபர்ணா அவர்கள், சிறப்பு அதிதி திரு ஞானசேகரம் சங்கரன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு என்னுடன் துணை நின்ற திருமதி சுஜி ரமேஷ் அவர்களுக்கு நான் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்து வடிவாக்கி எனக்கு நிகழ்ச்சி நிரல் முதல் அனைத்து உதவிகளையும் செய்தவர் திருமதி சுஜி ரமேஷ் அவர்கள். அவர்கள் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒழுங்காக நடந்திருக்காது. அதனால் நான் இன்றைக்கும் சுஜி ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றும் இந்த நூல் முழுமையாகுவதற்கு எனக்கு தோள் தந்தவர் திரு கந்தையா ஸ்ரீதாஸ் அவர்கள். என்னோடு எனக்கு உடன்பிறவா சகோதரராக அடிக்கடி எனக்கு தொலைபேசி எடுத்து இந்த நூல் இப்படி இருந்தால் நல்லம் இப்படி இருந்தால் நல்லம் என்று கணக்கு பிள்ளைகளை திருத்தி எனக்கு நிறைய எனக்கு உதவிகளை செய்த ஸ்ரீதாஸுக்கும் அவரது குடும்பத்துக்கும் அவருடைய 2 மகள்மார் மனைவி எல்லோருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். மற்றும் விருந்தினராக வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த அசன் திருவள்ளுவர் பாடசாலை ஆசிரியர்கள் திருமதி செந்தில் சோதி குலேந்திரன், தயவு செய்து சத்தம் போடாமல் இருந்தீங்கன்னா இந்த உரையை வடிவாக்க வைக்கலாம். அமைதியாக இருக்கும். இந்த நன்றி முக்கியம் தேவையில்லை இருக்கும். அதனால தயவு செய்து இந்த நன்றியை ஒருக்கா உள்வாங்கிக் கொள்ளுங்க. விருந்தினராக வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் திருமதி செந்தில் சோதி குகேந்திரன், திருமதி சாந்தினி ரவீந்திரன் மற்றும் வாழ்த்து கவி
வாசித்து என்னை சிறப்பித்த திருமதி பவானி சற்குணம் அவர்கள் மற்றும் பவானி சற்குணம் அவர்களை பற்றி கூறும்போது அவர் எனக்கு பல மேடைகளுக்கு சந்தர்ப்பம் வாங்கி தந்தவர். அந்த நன்றியை நான் என்றும் மறக்கக்கூடாது. பவானி எனக்கு பல வகையிலும் எனக்கு என்னுடைய நிகழ்ச்சிகளுக்கு உதவி செய்தவா பவானி சற்குண செல்வம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு, மற்றும் வரவேற்புரை வாசித்து சிறப்பித்த திருமதி பவானி தில்லை நாயகம், தமிழ் மொழி வாழ்த்து பாடிய திருமதி சாந்தா பாலகிருஷ்ணன், ஒரு ரசிகையின் ரசனை என்ற தலைப்பில் சிறப்பாக உரையாற்றிய திருமதி சிவகுமாரி ஜெயசிம்மன், மற்றும் கருத்துரை பாடல்கள் பாடிய திரு ஈஸ்வர சோதி அவர்கள், திருமதி பிரேமினி, திரு சிவானந்த சர்மா, திரு மோகன், திரு எட்மன் ஜேசுதாஸ் மற்றும் திரு கைலிநாதன் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். மற்றும் முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து அளித்த திரு விஜயநாதமுகம் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை கூறிக்கொண்டு, மற்றும் இன்று சிறப்பு கவிஞர்கள் பலர் இங்கே வந்து நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறார்கள். திரு குங்கையூர் ராஜா அவர்கள், பரமானந்தம் மாஸ்டர் அவர்கள், மற்றும் என்னுடைய ஆருயிர் தோழி வசந்தா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை, மனம் நிறைந்த நன்றிகளை கூறிக்கொண்டு, மற்றும் இந்த கவிதை புத்தகத்தில் நீங்கள் எடுத்து குறைத்த குறைகள் நிறைகள் என்று மனத்தை நிறைத்தது. குறைகள் இருந்தால் அடுத்த புத்தகத்தில் இந்த குறைகள் அனைத்தும் திருத்தப்பட்டு சிறந்த ஒரு புத்தகமாக வெளிவரும் என்று மன நிறைவோடு கூறிக்கொள்கின்றேன். இப்போ இந்த புத்தக வெளியீட்டை கண்டு கழித்த போது எனக்கு வெகு விரைவில் மற்றொரு புத்தகத்தையும் வெளியிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வந்துட்டது. இதே மாதிரி அந்த புத்தக வெளியீட்டுக்கும் நீங்கள் அனைவரும் வந்து என்னை வாழ்த்தி வரவேற்க வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றேன். சிட்டாய் பறந்திட்ட சின்ன பருவம் அது, எட்டாத கனவோடு துள்ளிய நாட்கள் அது. சிட்டாய் பறந்திட்ட சின்ன பருவம் அது, எட்டாத கனவோடு துள்ளிய நாட்கள் அது. பெற்றவர் அணைப்பிலே சிலவும் நிறைவேற காணல் நீராய் கரைந்தவையோ ஏராளம். கற்பனை விரிந்தோட கைவரிகளும் தொடர்ந்திட வானலைகளில் கலைகளாய் தவழ்ந்து விளையாடின. தட்டி கொடுத்தவர் அன்பான ரசிகர்கள், சிகரம் அதை எட்டி பிடித்திட உள்ளூர நம்பிக்கை. தட்டி கொடுத்தவர் அன்பான ரசிகர்கள், சிகரம் அதை எட்டி பிடித்திட உள்ளூர நம்பிக்கை. ஆர்வமுடன் கைவரிகள் சிந்திய துளிகள் கதைகளாய் கவிதைகளாய் புன்னகை பூத்தது. ஆர்வமுடன் கைவரிகள் சிந்திய துளிகள் கதைகளாய் கவிதைகளாய் புன்னகை பூத்தது. வரிகளை நேர்த்தியாய் எழுதிட பயிற்சியும் மனதிலே உறுதியும் வாழ்விலே நிலையானது. வரிகளை நேர்த்தியாய் எழுதிட பயிற்சியும் மனதிலே உறுதியும் வாழ்விலே நிலையானது. முடியுமென திடமான நம்பிக்கை அனைத்துமே, முடியுமென திடமாய் நம்பியவை அனைத்துமே முடிவின்றி எழுத்தாய் பக்கங்களாய் நிரம்பிட மயிலிறகாய் தடவிய சுகமான அனுபவங்கள். மயிலிறகாய் தடவிய சுகமான அனுபவங்கள். நூலாகி இன்று பெருமையில் உங்கள் முன்னே, நூலாகி பெருமையில் இன்று உங்கள் முன்னே. இனிவரும் விடியலும் புதிய திருப்பு முனையாக, இனிவரும் விடியலும் புதிய திருப்பு முனையாக அடுத்தடுத்து பூக்குமே கவிதை பூக்கள். நானும் விரும்பிட அனைவரும் உதவிட கரம் கோர்ப்போம் அனைவரும் முன்னேற்றம் காண்போம். கரம் கோர்ப்போம் அனைவரும் முன்னேற்றம் காண்போம். இந்த செம்மொழி கருத்தரங்கு ஊடாக எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளை கூறிக்கொண்டு, இப்படி இந்த செம்மொழி கருத்தரங்கு ஊடாக நீங்களும் பல பல நூல்களையோ உங்களுக்கு விருப்பமான ஆக்கங்களை வெளியிட வேண்டும் என்று நானும் விரும்பி உங்கள் அனைவரையும் அன்போடு
வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய நூல் ஆசிரியர் அவர்களின் ஏற்புரையும் நன்றி உரையினையும் அதோடு அவரது அந்த கவிதையினை சொற்பதத்தோடு அந்த கவிதை அவ்வளவு வரிகளுமே ஒரு பாடலை நிர்ணயித்து சென்றிருக்கின்றது. அதுதான் ஒரு கவித்துவத்தின் ஒரு கவிஞனின் திறமையும் கூட. உண்மையிலே அவர் அதை வாசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு அந்த கவி வரிகள் ஒவ்வொன்றுமே ஒரு பாடல் வரிகளாக அப்படியே பிரமித்துக் கொண்டு போனது. உண்மையிலே இந்த கவிஞர்கள் நீங்கள் எல்லோருமே இப்படியான படைப்புகளை இந்த நெதர்லாந்திலே குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். இப்படியான படைப்புகள் மென்மேலும் இன்னும் பல கவிஞர்கள் உருவாக்கப்பட வேண்டும், இப்படியான நூல்கள் வெளியிட வேண்டும் என்றும் தாழ்மையோடு கூறிக்கொண்டு எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை இந்த நேரத்திலே வழங்கிய நிரஞ்சலா குடும்பத்தினருக்கும் மீண்டும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது உங்களோடு சில விடயங்கள் எதிர்வரும் ஆண்டு நடைபெற இருக்கின்ற மகளிர் தின விழாவின் சிறப்பை பற்றிய கருத்துக்களோடு உங்கள் முன் திருமதி சுயி ரமேஷ் அவர்களும் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். எனவே அவரிடம் இந்த ஒலிவாங்கியை கையளிக்கின்றேன். பாருங்கள் சொல்லுங்கள்.